السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா விதமான புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான சகோதரர்களே, தஸ்கியத்துன் நுஃபூஸ், உள்ளங்களை தூய்மைப்படுத்துதல் என்ற இந்த வகுப்பில் 6வது தொடரிலே நாம் இருக்கிறோம். உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதனால தான் நமது வாழ்க்கையினுடைய வெற்றி இருக்கிறது. எவ்வளவுதான் நாங்கள் அமல்கள் செய்தாலும், வாழ்க்கையில் நாம் நல்ல விஷயங்களை செய்தாலும், உள்ளம் தூய்மை அடையாத வரையும் அதிலிருந்து நாம் பயனடைய முடியாது. எனவே தான் நஃப்ஸை நாம் தூய்மைப்படுத்தி கொள்வது அவசியம்ன்றதை நாம் ஒவ்வொரு கிளாஸ்லையும் வலியுறுத்திக்கிட்டு வரோம். அந்த வகையில் நஃப்ஸுண்டா என்ன, நஃப்ஸுடைய வகைகள் என்ன அப்படின்றதோட கல்பு அப்படின்றா என்ன, கல்புக்கும் நஃப்ஸுக்கும் இடையிலான தொடர்பு என்னன்றதையெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். இந்த கல்பு அப்படின்னு சொல்லும்போது உணர்வுகளுடைய ஒரு கேந்திர நிலையம், அங்கேருந்து தான் எண்ணங்கள் உதயமாகிறது. அந்த கல்பை வச்சு தான் நஃப்ஸு சிந்திக்கிறது. எனவே கல்பு கேந்திர நிலையம் தூய்மைப்படுத்தப்படணும் அப்படின்ற வகையில் இந்த கல்பு சம்பந்தமான விஷயங்களை நாம் தொடர்ந்து படித்து வரோம். இதில் 3 வகையான கல்பை, இதயத்தை பற்றி நாம் பார்த்தோம். அதில் அல் கல்பு சலீம் அல்லது அவி சஹீஹ், சீரான அல்லது நோயற்ற இதயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 11 வகைகளை படித்தோம். அல் கல்புல் மையித், இறந்து போன மரணித்த உள்ளங்கள் அப்படின்னு சொல்லி 13 வகையான உள்ளங்களை பற்றி படித்தோம். அல் கல்புல் மரீத், நோயுற்ற இதயங்கள் அப்படின்னு சொல்லி சுமார் 12 வகையான இதயங்களை பற்றி நாங்கள் படித்தோம். அது மாத்திரமல்ல, அந்த இதயங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத இந்த ஒவ்வொரு வசனங்கள் மூலமும் நாம் குர்ஆனில் படித்தோம். அப்போ இந்த கிதாபுடைய ஆசிரியர் தஸ்கியத்துன் நுஃபூஸ், அதாவது ஷேக் துக்தூர் அஹ்மத் ஃபரீத் ஹஃபிலஹுல்லா அவங்க நான் ஏற்கனவே சொன்னேன், முக்கியமாக இந்த கிதாபை பல அறிஞர்களுடைய நூல்களில் இருந்து தான் அழகாக தொகுத்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக இப்னுல் கையிம் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவங்களோட நிறைய நூல்களை இந்த கிதாபில் அவங்க ஆதாரம் காட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த கிதாபை குறிப்பிடலைன்னா கூட அவங்க எடுத்த தகவல்கள் எல்லாம் பார்த்தா பெரும்பாலும் இப்னுல் கையிம் ஜௌசியா ரஹிமஹுல்லோட கிதாபுகள்லேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ நாங்கள் கடைசியாக சொன்னோம் என்னென்னா, அதாவது இந்த கல்புகளுடைய தன்மைகள் எப்படி இருக்கும். நாங்கள் குர்ஆன் வசனத்துக்குள்ளே படித்தாலும் கூட நல்ல உள்ளம் அதனுடைய அடையாளம் எப்படி இருக்கும்,
என்னென்ன அடையாளங்கள் நம்மட வாழ்க்கையில் அது வெளிப்படும். இது ஏன் நமக்கு இது படிக்கணும்டா, நம்மட உள்ளம் சீரா இருக்குதா இல்லையா அப்படின்றத நாம இந்த அடையாளங்களை வச்சு விளங்கி கொள்ளணும். இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க அழகான கிட்டத்தட்ட ஒரு 10-12 விஷயங்களை கொண்டுட்டு வராங்க. உண்மையிலேயே நான் போன கிளாஸில் நீங்கள் வந்து அதை தமிழில் கேட்டீங்க. நான் அதை ஃபுல்லாக இன்றைய கிளாஸை தமிழில் ஃபுல்லாக தொகுத்து வச்சுக்கிறேன். கிளாஸ் முடிஞ்ச உடனே யாருக்கு தேவைன்னு சொல்லுங்கள், நான் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறேன். அதை மேக்சிமம் நான் இந்த சில விஷயங்களை நானாக சொல்லும்போது சில வார்த்தை தவறக்கூடாதுக்காக வேண்டி அதை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தெளிவாக உங்களுக்கு அதை வாசித்து காட்டலாம்னு நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, அதாவது நல்ல இதயங்களுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும், அந்த அடையாளம் நம்மகிட்ட இருக்குதா? அந்த அடையாளம் நம்மகிட்ட இல்லைண்டா நம்மளோட உள்ளத்துக்குள்ள என்ன சரி ஒரு கோளாறு இருக்கிறது. இதை நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம், நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ நல்ல இதயங்களுடைய கல்புடைய அடையாளங்கள் இல்லாத போது ஒன்று அது நோயுள்ளதாக இருக்கும், இல்லைண்டா அது அல்லாஹ் பாதுகாக்கணும் செத்து போனவைகளாக மரணித்த உள்ளங்களாக இருக்கும். அப்போ இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் அவங்களுக்கு ஒரு கிதாபி இருக்குது, இகாஸத்துல் லஹ்ஃபான் ஃபி மஸாயிதி ஷைத்தான் அப்படின்னு சொல்லி. அதாவது ஷைத்தானுடைய சதிவலைகளுக்குள் சிக்குண்டவர்களுக்கு உதவுதல், அந்த கிதாபோட பேர். அழகான ஒரு கிதாபு. அதுல வந்து அவங்க வந்து அல் கல்பு சஹீஹ் அதனுடைய அடையாளங்கள் என்னன்றதை சொல்றாங்க. அதுல அவங்க சொல்ற முதலாவது அடையாளம் என்னன்னா அல் கல்பு சஹீஹ், அதாவது சீரான, இந்த சஹீஹ்ன்றது வந்து நல்ல நோய் இல்லாத சீரான இதயம்னு சொல்லுவோம். இதுக்கு எதிரானது அஸ்ஸகீம், நோய் உள்ளன்னு அர்த்தம். நோய்க்கு எதிரானது ஆரோக்கியமான கல்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யுஸிரு நாஃபிஅ ஷாஃபிய அலா தாரில் முதி, அதாவது அது பயனளிக்க கூடியவைகளை அது விரும்பும். அதுல ஆசா பாசங்கள் எல்லாம் அது ஈமானால நிரம்பி இருக்கிற காரணத்தாலேயும் அல்லாஹ்வை பற்றி அந்த முஹப்பத் அந்த உள்ளத்துக்குள்ள இருக்கிறதன் காரணமாகவும் அது சிறந்தவைகளை பயனுள்ளவைகளையும் தனக்கு ஆரோக்கியமாக ஈமானிய ஆரோக்கியத்துக்கு உகந்த விஷயங்களையும் தான் அது விரும்பும் அல்லது முக்கியத்துவம் கொடுக்கும். அந்த உள்ளத்திற செயல்பாடு எப்பவுமே பிரயோசனம் இல்லாதவைகளின் பால் அது போவாது. தனக்கு எது தேவையோ பிரயோசனமோ அந்த பிரயோசனமான நிவாரணம் அளிக்கக்கூடிய தீங்குகளிலிருந்து சோதனைகளிலிருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய விஷயங்களுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கும். அதே நேரத்தில் வல் கல்புல் மரீத் பி தித்தி தாலிக், நோயுள்ள உள்ளங்கள் இதுக்கு மாற்றமாய்க்கும். இது முதலாவது அவங்க அழகான முறையில் சொல்றாங்க. எனவே ஈமானுக்கான மிகச்சிறந்த போசாக்கு நம்ம சொல்லுவோமே அல்லது ஊட்டச்சத்து என்னன்னு சொன்னா, அதாவது அந்த கல்புக்கான ஊட்டச்சத்து என்னன்னு சொன்னா கிஸாஉல் ஈமான், ஈமானிய ஊட்டச்சத்து தான். ஈமான் இருந்தா தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு சிறந்த நிவாரணி என்ன? இந்த உள்ளம் சீரடையாமல் சீர்கட்டு போகாம நாம் அந்த உள்ளத்தை காப்பாற்றி வச்சுக்கணுமா இருந்தா அதற்கான வஅன்ஃபஉல் அத்வியா தவாஉல் குர்ஆன், அதுதான் குர்ஆன் தான் அதுக்கான நிவாரணியாக இருக்கும். இந்த ரெண்டும் தான் போசாக்காகவும் இருக்கும் நிவாரணமாகவும் இருக்கும். எப்பவுமே அந்த உள்ளம் ஈமானோடு குர்ஆனோடு தொடர்புள்ள உள்ளமாக இருந்தா குழப்பங்கள் இல்லாத உள்ளமாக அது இருக்கும். ஆகவே முதலாவது அடையாளம் என்ன? யுஸிரு நாஃபிஅ ஷாஃபிஅ, அதாவது பிரயோசனமான பயனளிக்கக்கூடிய குணமளிக்கக்கூடியவைகளுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கும். எந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளத்தை கெடுக்குமோ, எந்த விஷயங்கள் எல்லாம் நமது ஈமானுக்கு வேட்டு வைக்குமோ அந்த விஷயங்களை அது விரும்பாது. இது முதலாவது விஷயமா சொல்றோம். இரண்டாவது சொல்றாங்க வமின் அலாமத்தி சிஹா அல்லது அலாமத்தி சிஹத்திஹி ஐவன், இரண்டாவது இந்த உலகத்தை விட அது மறுமையை அதிகமாக நேசிக்கும். இது முக்கியமான ஒரு விஷயம் சகோதரர்களே. அதாவது இந்த உலகத்தின் மீதான அளவு கடந்த நேசம் நம்மளோட உள்ளத்துக்குள்ள வந்துட்டுண்டா எப்படியாவது நம்மளை டைவர்ட் பண்ணி நம்மளை திசை திருப்பி இந்த ஈமானுக்கு எதிரான விஷயங்களை நோக்கி கொண்டு போகும். நம்மட அமால்கள், நம்மட அன்றாட நடவடிக்கைகள், நமக்கும் ரப்புக்கும் இடையிலான அந்த தொடர்புகளை
அது ஏதோ ஒரு வகையில் என்ன செய்யும், குறைக்கும். இதில் அர்த்தம் தப்பா புரிஞ்சிடவும் படாது. உலகமே நமக்கு தேவையில்லை, வேணாம் அப்படின்னு சொல்லலை. நமது பற்று நம்ம எங்கிருந்தாலும், குர்ஆன்ல நம்ம படிக்கிறோம், லா துல்ஹீக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா. உங்களோட பொருளாதாரமோ உங்களோட குழந்தைகளோ அதை நீங்க நேசிக்கலாம், நீங்க அதுக்காக முயற்சிக்கலாம், ஆனா அல்லாஹ்வை நினைக்கிறத விட்டும் திருப்பிடக்கூடாது. அப்போ உலகம்ன்றது உங்களுக்கு அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கு அப்புறம் தான். அதனால அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், உங்களோட பெற்றோர்களாக இருந்தாலும் குல் இன்கான ஆபாவுக்கும், உங்களோட பெற்றோர்கள், உங்களோட குழந்தைகள், குடும்பம், மனைவி, நீங்க எல்லாத்தையும் விட அல்லாஹ்வும் தூதரும் உங்களுக்கு விருப்பமாக இருக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது இல்லாம உங்களுக்கு இவைகளெல்லாம் அல்லாஹ்வை விட தூதரை விட விருப்பமாக இருந்தால் அல்லாஹ் சொல்றான் ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி. அல்லாஹ்வோட அழிவு வருவரைக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அந்த உள்ளம் அன்யர்தஹில அனி துன்யா ஹத்தா யன்ஸில பில் ஆখিরাன்றான். அது உலகத்தை விட்டும் பயணமாகி உலகத்திலிருந்து திசை திரும்பி அது மறுமையை நோக்கியதாகத்தான் எப்பவும் இருக்கும். மறுமையின் விஷயத்திலே தான் அது தங்கி இருக்கும். எந்த அளவுக்கு சொன்னா ஹத்தா யப்கா கஅன்னஹு மின் அஹ்லிஹா வ அப்னாஇஹா. மறுமை வாழ்க்கைக்குரியவர்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த நிலையில அந்த உள்ளம் இருக்கும். எந்த நேரம் வேண்டாலும் நான் உலகத்தை விட்டுருவேன், அல்லாஹ் விட மாட்டேன், அப்படி இருக்கணும். அது எந்த நிமிஷத்திலையும் அல்லாஹ் என்று நமக்கு அழைக்கப்பட்டால் நம்ம அந்த பக்கம் திரும்புறவங்களா இருக்கணும், உலகத்தின் பக்கம் சாய்ந்தவர்களாக மாறிவிடக் கூடாது என்று சொல்லிவிட்டு ஒரு ஹதீஸை சொல்றாங்க. சுனன் இப்னு மாஜாலையும் இந்த செய்தி வருது, இதே செய்தி புகாரிலையும் வருது. சுனன் இப்னு மாஜால 4114வது இலக்கத்தில் வருது. ரசூலுல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்கள பிடிச்சி அகத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி பஅதி ஜஸதி, என்னுடைய உடம்புல ஒரு பகுதியை தோல்ல பிடிச்சாங்கன்னு ஹதீஸ்ல வருது புகாரில். சொன்னாங்க, யா அப்தல்லாஹ் குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் கஅன்னக ஆபிரு சபீலின். இந்த உலகத்துல நீ வாழ்றது ஒரு கரீபாக, அதாவது ஒரு அனாதரவானவனாக, அல்லது என்ன சொல்றதுக்கு அறிமுகமற்றவனாக இந்த உலகத்துல வாழு, அல்லது ஒரு கடந்து போற ஒரு பயணத்துல ஒரு வழிப்போக்கனை போன்று நீ ஆகிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு வஉத்த நஃப்ஸக மின் அஹ்லில் குபூர். இந்த ஹதீஸ்ல இப்னு மாஜால வரக்கூடிய இந்த கபூர்ல உள்ளவ இது மாதிரி உன்னை நினைச்சுக்கொள்ளணும் மாதிரி ஒரு வார்த்தை வருது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வார்த்தை சஹீஹானதல்ல, இதுக்கு முன்ன சொன்ன வார்த்தை சஹீஹானது. எப்படி இந்த உலகத்துல ஒரு வழிப்போக்கனை போல இரு, அல்லது ஒரு அறிமுகமற்றவன் மாதிரி இந்த உலகத்தை நீ பயன்படுத்திக் கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ உலகத்துக்கும் நமக்கும் இடையிலான இந்த தொடர்பு தான். நாம் இந்த உலகத்தில் வாழ வந்தவங்க இல்லை, மறுமைதான் நம்மளோட உண்மையான வாழ்க்கை. இந்த நிலையை நம்ம எப்பவுமே நம்ம மீட்டுக்கிட்டே இருக்கணும், நம்மளோட உள்ளத்துக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். உலகம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அதாவது சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அதாவது இந்த உலக அவசரமா இந்த உலகத்துல கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. வததரூனல் ஆகிரான்றான், நீங்க மறுமையை மறந்துட்டு துஹிப்பூனல் ஆஜிலான்றான், இந்த உலகத்தை நேசிக்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது. இதே மாதிரி சஹீஹ் புகாரில 6416வது இலக்கத்துல இதே செய்தி அழகா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு சபீலின். ஒரு அறிமுகமற்றவனாக அல்லது ஒரு வழிப்போக்கனை போன்று இந்த உலகத்துல இரு என்று சொன்னாங்க. இப்னு உமர் சொல்லுவாங்களாம், இதா அம்சைத ஃபலா தன்ததிரி சபாஹ, நீ மாலையாகி விட்டால் அடுத்த நாள் காலையை நீ எதிர்பார்க்க, அது உனக்கு ஷூர் இல்லை. அதான் இந்த உலக வாழ்க்கை. நீ மாலை அடைஞ்சிட்டேன்னு சொன்னா நாளைக்கு காலையில எழும்பி நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது கூட நீ எதிர்பார்க்காத. சில நேரம் அதுக்கடையில் ஒன்று அஜல் வந்து விடலாம். வைதா அஸ்பஹத ஃபலா தன்ததிரில் மஸா, நீ அதிகாலை அடைந்து விட்டால் உனக்கு மாலை வந்துவிடும் என்று எதிர்பார்க்காதே. வஹுத் மின் சிஹ்ஹதிக லிமரதிக், உனது ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்திக் கொள், காரணம் நோய் வந்தா உனக்கு ஒன்றும் செய்யலாது. அப்போ உனது நோய்க்கு முதலில் உனது ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்திக் கொள். வமின் ஹயாத்திக லிமௌத்திக, மௌத்துக்கு பிறகுள்ள அந்த வாழ்க்கைக்காக உனது இந்த வாழ்க்கையை நீ பயன்படுத்திக் கொள் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க அப்படின்றது புகாரில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதே மாதிரி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பாப் இருக்குது, பாபுன் ஃபில் அம்லி வதூலிஹி, அதாவது எதிர்பார்ப்புகளும் நீண்ட ஆசைகளும் ஒரு தலைப்பு. அதுல சில குர்ஆன் வசனங்களை கொண்டு வந்துட்டு அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வார்த்தையை
தாலீக்காக கொண்டு வராங்க. இந்த தாலீக் புகாரில் வந்த என்ன அர்த்தம்டா, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸை நம்பர் அடிப்படையில் ஹதீஸ் வரும், சரிதானே? ஆனால் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க தலைப்பு போடுற நேரத்தில் சில செய்தியை கொண்டு வருவாங்க. ஆனால் அது அவங்களோட என்ன சொல்றது, அந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல்லது அது புகாரியுடைய ஒரு இதாகிக்க தலைப்புக்கு மட்டும் கொண்டு வருவாங்க. ஒரு அந்த விளக்கம் சொல்றதுக்காக அது வேற ஒரு இடத்துல சரியா இருக்கும். மௌதுவான அல்லது இட்டுக்கட்டப்பட்ட விஷயங்களை தாலீக்காக கொண்டு வர மாட்டாங்க. இது ஒரு தனியான ஒரு சப்ஜெக்ட். அதுல சில வசனங்களை கொண்டு வராங்க, நமக்கு தெரிஞ்ச வசனங்கள். சூரா ஆல இம்ரான்ல 185 வசனம், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், எவர்கள் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு வஉத்ஹிலல் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டாரோ ஃபகது ஃபாஸ், அவர்தான் வெற்றி பெற்றவர். சொல்லி போட்டு வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை அப்படின்றது அல் மதா அல் குரூர், அற்பமானதும் ஏமாற்றி விடக்கூடியதாகவும் இருக்குது. அந்த வசனத்தை கொண்டு வராங்க. இரண்டாவது இன்னொரு வசனத்தை கொண்டு வராங்க, தர்ஹும் யஅகுலு வ யதமத்தஉ, அவங்கள விட்டுருங்க, அவங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும், இந்த உலகத்தை வேண்டிய மாதிரி அவர்கள் அனுபவிக்கட்டும். வயுல்ஹிஹிமுல் அமல் ஃபஸௌஃப யஅலமூன், அவர்களது ஆசைகள் அவர்களை பராக்காக்கி விட்டது, பின்னர் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று சூரா அல் ஹிஜ்ர் 3வது வசனத்தில் சொல்லி போட்டு, வகால அலி இப்னு அபி தாலிப், அலி இப்னு அபி தாலிப் சொன்னார்கள் என்று இமாம் புகாரி சொல்றான். எப்படி? இர்தஹலத்தி துன்யா முத்பிரத்தன், இந்த உலகம் என்பது பின்னோக்கி சென்று விட்டது. இந்த உலகம் இருக்குதே அது பின்னோக்கி விட்டது. வர்தஹலத்தில் ஆகிரா முக்பிலத்தன், உங்களது ஆகிரத்து உங்களை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. வலி குல்லி வாஹிதி மின்ஹுமா பனு, இந்த ரெண்டுக்குமே குழந்தைகள் இருக்கிறாங்க. ஆகிராவுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, துனியாவுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய இரண்டுக்கும் இரண்டு சாரார் இருக்கிறாங்க. ஃபகூனு மின் அப்னாஇல் ஆகிரா, நீங்க மறுமையின் பிள்ளைகளாக மாறிவிடுங்கள். வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா, இந்த உலகத்தை அனுபவிக்க வந்தவங்க இல்லை நீங்க, இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தர இடம் அல்ல, இந்த உலகத்துக்குரியவர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். ஃபஇன்னல் யௌம அமலு, இந்த உலகம் என்பது உங்களுக்கு அமல் செய்வதற்கான ஒரு நாளாகும். வலா ஹிசாப், அது இங்க உங்களுக்கு விசாரணை இருக்காது. வகதன் ஹிசாபுன் வலா அமல், நாளைய மறுமை என்பது விசாரணை தான் இருக்கும், உங்களுக்கு அமல் செய்ய கிடைக்காது. எனவே நீங்க என்னவாயிருங்க, மறுமைக்கானவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள், உலகத்தின் பிள்ளைகளாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் சொல்லி போட்டு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் இன்னொரு குர்ஆன் வசனத்தையும் சொல்றாங்க. யூதர்களை சொல்றாங்க, வலதஜிதன்னஹும் அஹ்ரஸன் நாஸி அலா ஹயாத்தி, இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் பேராசை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், இந்த உலக வாழ்க்கை அவர்கள் அதிகமாக நேசிக்கிறார்கள். வமினல்லதீன அஷ்ரகு, யாரை சொல்றான்? அஹ்லுல் கிதாபை சொல்றான். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இணை வைப்பவர்களை விட இந்த உலகத்தை அவர்கள் அதிகமாக நேசிக்கிறார்கள். யவது அஹதுஹும் லவ் யுஅம்மரு அல்ஃப ஸனா, 1000 வருஷம் கிடைக்காதா என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், வமா ஹுவ பிமுஸஹ்ஸிஹி மினல் அஸாப் அன் யுஅம்மர், அப்படி 1000 வருஷம் கிடைச்சா கூட அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டும் அவர்களை தூரப்படுத்துமா? தூரப்படுத்தாது. வல்லாஹு பஸீரும் பிமா தஅமலூன், நீங்க செய்யற விஷயங்கள் அல்லாஹ் மிகவும் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று சூரா பக்ராவினுடைய 96 வசனத்தில் ஒரு பகுதியை சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, முக்கியமான ஒரு விஷய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில நம்ம அளவு கடந்து அதை நேசிக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா, அல்லது நம்மளோட கவனங்களை இந்த உலக வாழ்க்கையின் பால் நம்ம குவிச்சோம்னு சொன்னா, அந்த பக்கம் திரும்பினோம்னு சொன்னால் மறுமையினுடைய எண்ணங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்க பார்க்கலாம். நல்ல உள்ளம் என்பது எப்பவுமே உலகத்துக்கு பிரியோரிட்டி கொடுக்காம இந்த மறுமையை பற்றியே யோசிச்சிருக்கும். ஒரு விஷயம் செய்யும் போது இதில் ஹலாலா பண்றனா, இது அல்லாவுக்கு விருப்பமானதா, அந்த கல்வி யோசிக்கும். ஒரு விஷயம் செய்யும்போது இது அல்லாஹ் என்கிட்ட ஏற்றுக்கொள்வானா என்று அந்த உள்ள யோசிக்கும். ஒரு விஷயம் செய்கிற நேரத்தில் இதுல இருந்து நான் உண்மையிலே இஹ்லாஸா இருக்கிறேனா என்று அந்த உள்ள யோசிக்கும். அல்லது உலகத்தில் நான் ஏதாவது விளம்பரம் காட்டுறேனா, அல்லது உலக நோக்கங்களுக்காக நான் இதை செய்கிறேனா, அல்லது பாராட்டுகளை எதிர்பார்க்கிறேனா என்று அந்த உள்ள யோசிக்கும், அந்த கல்வி யோசிக்கும். இதான் நல்ல கல்புக்கான அடையாளம். இதில் முக்கியமாக இன்னொரு செய்தி, இமாம் அவங்க அந்த செய்தியை கொண்டுறல, ஆனால் அந்த இடத்துக்கு பொருத்தம்ன்றதுக்காக அந்த செய்தியும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். இதை நீங்கள் சஹீஹ் புகாரியில் அரபு இலக்கத்தில் 2967லையும்
அதே மாதிரி தமிழில் பார்க்குறேன்னா 5676 நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா தமிழில் சொன்னால் தான் உங்களுக்கு தேடலேஸ். முஸ்லீமில் மட்டும் நம்பர் வித்தியாசப்படும். அதுக்கு என்ன காரணம்டா, புகாரில் ஹதீஸ் நம்பரோடு இருக்கும். இமாம் முஸ்லீம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஹதீஸை கொண்டுட்டு அந்த ஹதீஸுக்கு தோதுவான இன்னொரு அறிவிப்பாளர் பட்டியல் இருக்கும். அதை மட்டும் கொண்டு வருவாங்க, ஹதீஸ் கொண்டு வந்துக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு நம்பர் படிப்பாங்க. அதனால தமிழ் மொழிபெயர்க்கும் போது அறிவிப்பாளர் பட்டியல் மட்டும் நம்பர் போட்டு சரி வராது. அதனால தான் இந்த வித்தியாசம் வந்தது. இது நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க, அவ்வளோதான். ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்க என்றால் ஒரு நினைவுபடுத்தல். அதாவது அன் ஹாலித் இப்னு உமைர் அல் அதவி சொல்றாங்க, ஹதபனா உத்பா பின் கஸ்வான். உத்பா பின் கஸ்வான் என்ற நபித்தோழர் ஒரு நாள் எங்களுக்கு பயான் பண்ணாங்க. அவர் எப்படி பயான் பண்றாரு? வகான அமீரன் அலல் பஸரா. பஸரா கூஃபாவுக்கு அவர் ஒரு கவர்னராக இருந்துகிட்டு பயான் பண்றார். அப்ப அவர் என்ன பொசிஷன்ல இருக்கிறார்னா, அவர் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள், ஒரு கவர்னராக இருக்கிறார் பயான் பண்ணும்போது. ஆனா அவர் பண்ற பயான் அந்த கவர்னரை பத்தி அல்ல. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஃபஹமிதல்லாஹ் வ அஸ்னா அலைஹி. அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றி விட்டு சும்ம கால அம்மா பஅத் சொல்றாங்க, ஃபஇன்ன துன்யா கத் ஆதனத் பிஸர்மின். இந்த உலகம் இருக்குதே, அது அழிய போறன்றதை அறிவித்து விட்டது. உங்களுக்கு சொல்லிட்டு இது போகுது, அழிஞ்சு போற உலகம். அது அது அழிவை அறிவித்து விட்டது. இது பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வலம் யப்க மின்ஹா இல்லா சுபாபத்துன் கசுபாபத்தில் இனாஇ யதசாபுஹா சாஹிபுஹா. அதுல என்ன மிச்சம் இருக்குதுண்டா, சாப்பிட்டு முடிஞ்சு எல்லாம் திண்டு முடிஞ்சுது, இந்த அங்கேயும் இங்கேயும் ஒட்டிக்கிட்டு அதை அப்படி சேர்த்து அப்படி சாப்பிடுவோம் பாருங்க. இதுதான் உலகத்துல மிச்சம். சாப்பிட முடிஞ்சு போச்சு, இப்போ தட்டில் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு ஆள் கொஞ்சம் பசி, அந்த அங்கனே இங்கனே அந்த சுண்ணாவுக்காகவும் பசிக்காகவும் அப்படியே வலிச்சு சாப்பிடுவோமே, அந்த அந்த எச்சம் சொச்சம் தான் இந்த உலகத்தில் மிச்சம் இருக்கிறது. நீங்கள் இன்னும் ஒரு உலகத்துக்காக போறீங்க. அந்த உலகத்துக்கு தான் அதான் உண்மையான வாழ்க்கை. லா ஸவால லஹா. அந்த உலகம் அழிஞ்சு போகாது. அந்த உலகம் அழிஞ்சு போகாது. ஃபன்தகிலு பிகைரி மா பிஹதரத்திக்கும். நீங்கள் அந்த மறுமைக்காக கொண்டு போறதுல சிறந்ததை தயார் பண்ணிக்கிறது. இது அழிஞ்சு போற உலகம். இன்றைக்கு வேணும்னாலும் எங்களுக்கு என்ன செய்யலாம், இல்லாம போகலாம். இந்த நைட்டுக்கு கூட நம்ம இந்த உலகத்துக்கு நாம சிறந்ததை நாங்கள் தயாரிச்சு வச்சுக்கொள்ளணும். ஃபஇன்னஹு சொல்றாங்க, அவங்க ஹிஸ்டரியை சொல்றாங்க. ஃபஇன்னஹு கத் துக்கிர லனா. ஒரு முறை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்னாங்க, அன்னல் ஹஜர யுல்கா மின் ஷஃபத்தி ஜஹன்னம். நரகத்தினுடைய மேல் பகுதியில் இருந்து ஒரு கல்லு போடப்பட்டது. ஃபயஹ்வி ஃபீஹா 70 ஆமா. 70 வருடங்களாக அந்த கல்லு போய்கிட்டே இருக்குது. எப்படி? அந்த கல்லு 70 வருடங்களாக அந்த ஆழத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. லா யுத்ரிகு லஹா கஅரன். அது இன்னும் உள்ள போய் சேரல, அந்த ஆழத்தை அது சென்றடையவில்லை. உடனே சஹாபாக்களுக்கு ஒரு கேள்வி வரும், வல்லாஹி லதும்ல அன்னண்டாங்க. நீங்கள் அந்த நரக, யார் சொல்ற? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது இந்த சஹாபி சொன்னதில்லை. அந்த நரகத்தில் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் ஒன்று வரும். எப்படி வரும்? இதை சொன்ன உடனே உங்களுக்கு டவுட் வரும். என்ன டவுட் வரும்? 70 வருஷம் கல்லு போறேன்டா, அது எவ்வளவு பெரிய நரகமாய்க்கும், அதுல நிறைக்கேலுமான்னு வருமா இல்லையா? அது அவ்வளோ பெரிய குழிக்குள்ள எப்படி மனுஷன் அல்லாஹ் நிறைக்க போறான்? ஆனால் இந்த சின்ன குழியா, ஒரு பட்டை போடுற குழி அதல்ல, மிக மிக பிரம்மாண்டமான 70 வருஷம் கல்லு போகலன்னா எப்படிப்பட்ட ஆழமாக அந்த நரகம் இருக்கும். என்ன சொன்னாங்க? நீங்கள் அதிலே நிரப்பப்படுவீர்கள். அஃஅஜ்பது, என்ன ஆச்சரியமா இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டு போட்டு சொல்றாங்க, இல்ல நிரப்பப்படுவீங்க. இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வலகத் துகிரனா அன்னமா பைன மிஸ்ராஐனி மின் மசாரிஇல் ஜன்னா. சொர்க்கத்தினுடைய அந்த ரெண்டு அந்த ஓரம் நில ரெண்டு இட வாசல் 2 ஓரங்கள், அந்த 2 மருவுக்கும் இடையில உள்ள தூரம் என்ன தெரியுமா? சொன்னாங்க, மசீரத்து 40 சனா. 40 வருடம் பிரயாணம் செய்கிற ஒரு தூரமாகும் ஒரு 2 வாசல். வழங்குதா? வலயத்தியன் அலைஹா யௌமுன் வஹிய கலீலும் மின ஸிஹாம். அந்த சொர்க்கத்துக்கு ஒரு நாள் வரப்போகிறது, அது சனக்கூட்டத்தால் நிரம்பி வழியும். அதையும் அல்லாஹ் நிரப்புவான். சுப்ஹானல்லாஹில் அலீம். சொல்லி போட்டு தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹோடு இருந்த போது, வலகத் ரஅய்துனி சாபிஅ சப்அத்தின் மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் 7 பேர்ல ஒருவனாக நான் இருந்தேன். 7 பேர், அதில் நான் ஒருத்தன். சின்ன சின்ன படையெடுப்புகளுக்கு செல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போவாங்க.
மாலனா தஆமுன் இல்லா வரக்கு ஷஜர். எங்களோட சாப்பாடு என்ன தெரியுமா? மரத்திட இலை தான் சாப்பாடு. மரத்திட இலைகளை தவிர எங்களுக்கு சாப்பாடு கிடையாது. ஹத்தா கரிஹத் அஷ்தாகுனா, அதை சாப்பிட்டதால எங்களோட வாயெல்லாம் புண்ணா போச்சு. இலை மனுஷன் திங்கிறது இல்லையா, அது ஆடு மாற்ற சாப்பாடு. அது நாங்க சாப்பிட்டு எங்களோட வாய்கள் எல்லாம் புண்பிடித்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம். ஃபல்தகத்து புர்தத்தன், போய்கிற நேரத்தில் ஒரு துணி கிடக்குது, துணி ஒன்றை கண்டெடுக்கிறேன். ஃபஷகத்துஹா பைனி வ பைன சஅத் இப்னு மாலிக், நானும் சஅத் இப்னு மாலிக் ரெண்டா பிச்சுக்கிறேன், ரெண்டாத பிரிச்சு ஃபத்தஸரது பினிஸ்பிஹா வத்தஸர சஅதுன் பினிஸ்பிஹா, நான் அரவாசிய சரமாக கைலியாக உடுத்திக்கிட்டேன், சஅத் இப்னு மாலிக் அவர் உடுத்திக்கிட்டார். நான் அந்த அளவுக்கு வறுமை, உடுப்பு ஒழுங்கான உடுப்பு இல்லை. இல்லாட்டி ரோட்டில் கடந்து நாம ஏதாவது ஒரு புடத்துணி எடுத்து கட்டிவிடுவோமா? நல்ல ரெஸ்பெக்டாக கொண்டு போய் வைப்பாங்க, அதே எடுத்து இன்னொரு தண்டை நம்ம எப்படி உடுத்துறேன்னு நம்ம யோசிக்குமா இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான நிலைமை சொல்லி போட்டு சொல்றாங்க. ஃபமா அஸ்பஹல் யௌம மின்னா அஹதுன் இல்லா அஸ்பஹ அமீரன் அலா மிஸ்லிம் மினல் அம்சார். ஆனா இன்னைக்கு எங்களோட நிலைமை என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு நகரங்களில் நாங்க கவர்னர்களாக இருக்கிறோம். அப்படி எங்களோட டாப் லெவலுக்கு நாங்க வந்துட்டோம். நாங்க இருந்தது அப்படி, ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கிறோம். பொதுவாக சில மனிதர்களோட உள்ளங்கள்ல நீண்ட நெடிய தியாகங்கள், கஷ்டங்கள், உழைப்புகள் செஞ்ச ஒரு ஆளோட உள்ளத்துக்குள்ள எப்போவுமே ஒரு அட்வான்டேஜ் ஒன்று நிற்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ அல்மனாரில் எல்லாரும் வாரம் போகிறோம் எல்லாம் செய்கிறோம் தானே. இப்போ இதில் ஆரம்ப காலத்தில் இருந்தே கஷ்டப்பட்டு ஒருவர் 2 பேரா அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து கஷ்டப்பட்ட ஆளோட உள்ளத்துக்குள்ள எனக்கு ஒரு சின்ன ப்ரியோரிட்டி இங்கே இருக்குதுன்னு ஒரு எண்ணம் வாரது இயற்கை. எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். தவா காலத்தில் புதுசாக ஒரு ஆள் வந்து ஏதாவது சொல்லும்போது நம்ம இவ்வளோ காலம் பண்ணுறோமேன்றது நம்ம உள்ளத்துக்குள்ள வருமா இல்லையா? அது இயற்கையாக மனுஷனுக்கு வரும். அப்போ இவ்வளவு தியாகத்தையும் பண்ணின ஒரு நபித்தோழோட பயத்தை பாருங்க. இதுதான் ஒரு முஸ்லிமுடைய கல்வி யோசிக்க வேண்டிய விஷயம். என்ன சொல்றாங்க தெரியுமா? வ இன்னி அஊது பில்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அன் அகூன ஃபீ நஃப்ஸி அஸீமா, எனக்குள்ள நான் ஒரு சிறந்தவன் என்று நினைச்சுக்கிட்டு, வ இந்தல்லாஹி ஸகீரா, அல்லாஹ் இடத்துல என்னடா நீ செஞ்சுக்கிறான்னு கேட்குற அளவுக்கு சின்னவனாக இருக்கிற ஒரு நிலைமையிலேருந்து எனக்குள்ள என்ன நான் என்னமோ ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பர்சன் மாதிரியும் நான் தான் இவ்வளோ செஞ்சேன். இப்போ நீங்கள் சில மனிதர்களை பார்க்கலாம், அல்லாஹ் நாடிய நல்ல மக்கள் இருக்கிறாங்க. ஒரு சிலர் இப்போ புதுசாக ஒரு இடத்துல இப்போ அல்மனாருக்கு புதுசாக வந்துட்டு இல்லை இப்படி இல்லை வாங்க, நீ எப்போ வரீங்க? அல்மனாருக்கு எப்போ இருந்து வரீங்க? 2 வருஷம். நாங்கள் தொடங்கி 2012 இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு என்ன வரும்? வளர்ந்த சொல். ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், வளர்த்தோம், இதுக்கு அந்த மாதிரி உதாரணத்துக்கு நான் சொன்னேன். இந்த அல்மனான்ற ஒரு உதாரணத்துக்கு தான். அப்போ எந்த ஒரு மார்க்க விஷயம், தியாகம், கஷ்டமாக இருந்தாலும் எங்கள் மனசுக்குள்ளே எப்போவுமே யா அல்லாஹ் என்னை காப்பாற்றிடு, உன்னிடத்துல எனக்கு ஒரு கண்ணியம் தான் யா அல்லாஹ், அந்த உலகத்தில் எனக்கு ஒன்று, அந்த எண்ணத்தோட அந்த நபித்தோழர் சொல்கிறாங்க. ஹத்தா யக்கூன ஆஹிரு, அதாவது சொல்கிறாங்க இந்த ஹதீஸில் இந்த உலகத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்த உலகம் அறிவித்து விட்டது, நான் அழிய போகிறேன்னதை சொல்லிவிட்டது என்ற செய்தியை சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ். நான் இந்த ஹதீஸை கொண்ட காரணம் இந்த டாபிக்கு நல்ல சூட்டபிளான ஒரு செய்தியாகவும் உள்ளத்துக்கு தேவையான ஒரு மருந்தாகவும் இந்த ஹதீஸ் இருக்கும்ன்றதுக்காக வேண்டி. அதே மாதிரி நான் இது சொன்னது 2வது விஷயம். 3வது ஒரு செய்தி என்னண்டா, எப்பவுமே நல்ல கல்புன்றது அது அல்லாஹ்வை அவனுக்கு சரணடையுமாறு, அவனுக்கு வழிபடுமாறு அது தூண்டிக்கிட்டே தான் இருக்கும். அது எப்பவுமே உயிரோடு தான் இருக்கும். நல்ல உள்ளம்ன்றது அது ஹை தானே, செத்து போகாத. எப்போவுமே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பேசுகிற சரியான்னு யோசிக்கும், தொழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம தொழுகிற சரியான்னு சொல்லும், நான் அல்லாஹ்வுக்கு சரியாக அடிமையாக்கிறேன்னா அதாவது அது மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு தூண்டிக்கொண்டே அது இருக்கும். வமின் அலாமத்தி சிஹத்தில் கல்ப் அன்னஹு லா யஸாலு யத்ரிபு அலா சாஹிபிஹி ஹத்தா யுனீப இலல்லாஹ் வ யுஹ்பித இலைஹ், அல்லாஹ்வின் பால் மீளுமாறு அந்த உள்ளம் தூண்டிக்கொண்டே இருக்கும், அல்லாஹ்வுக்கு சரணடையுமாறு அந்த உள்ளம் சொல்லிக்கொண்டே இருக்கும். இது சொல்லலைன்னா விளங்கி கொள்ளுங்க, நோய் பிடிச்சிட்டு. இது சொல்லல, நமக்கு எப்பவுமே இறை வழிபாட்டை பற்றி எண்ணம் வாரல, அல்லாஹ்வுக்கு எப்பவுமே கட்டுப்பட்டு வாழணும், அல்லாஹ்வோட இருக்கணும், அல்லாஹ்வை நினைக்கணும், அதை பற்றி எண்ணம் வரலண்டா பிரச்சனையான உள்ளம்ன்றதை முடிவு எடுத்துக்கலாம். وَيَتَعَلَّقَ بِهِ تَعَلُّقَ الْمُحِبِّ الْمُضْطَرِّ إِلَى مَحْبُوبِهِ. அது எப்படி இருக்கும்னு சொன்னா ஒரு உதாரணம் சொல்றாங்க இப்னு கய்யிம் ஜௌஸியா ரஹ்மஹுல்லாஹ். தனக்கு நேசமான ஒருவரை, தனக்கு விருப்பமான ஒருவரோடு அன்பு செலுத்தாமல் இருக்கேனுமா. நமக்கு ஒரு பிடிச்ச பிள்ளைகள் ஒரு 2 பிள்ளைக்கு, அது ஒரு பிள்ளை நமக்கு நல்லா பிடிக்கும், எப்பயும் நமக்கு பக்கத்தில் இருக்கிறது அதுக்கு விருப்பமாயிக்கும். ஒரு நமக்கு நல்ல பிடிச்ச ஒரு மனைவின்னு வைங்களேன்,
லவ் பண்ணுற, அதாவது கல்யாணம் முடிச்ச புதுசுலன்னு வச்சுக்கொள்ளும், கொஞ்சம் லேட்டாக போனால் சில பிரச்சனைக்கு. ஒரு உதாரணத்துக்கு தான் இது விளங்குறதுக்காக, ஒரு பிடிச்ச மனைவி அவள் பக்கத்தில் இருந்தால் தான் நமக்கு சந்தோஷம். எங்கேயா போனால் எங்கே வைத்தா 2 நிமிஷமாக காணும், அப்படி ஒரு சிச்சுவேஷன் சில நபர்கள்ட்ட நமக்கு நெருக்கமான சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எப்படி நெருக்கமான ஒரு நண்பனை இழக்க முடியாமல் சில மனது தத்தளிக்குமோ, அதே மாதிரி நல்ல உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய போகணும். ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க. எனவே லா ஹயாத லஹு வலா ஃபலாஹ லஹு வலா நஈம லஹு வலா சுரூர், அதுக்கு வாழ்க்கையோ சந்தோஷமோ மகிழ்ச்சியோ எதுவாக இருந்தாலும் இல்லா பிரிதாஹு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தான் அதை வாழ்க்கையாக நினைக்கும், சந்தோஷமாக நினைக்கும், நியாமத்தாக நினைக்கும், மகிழ்ச்சியாக நினைக்கும். அவனோட நெருக்கமாக இருக்கிறத அந்த உள்ளம் விரும்பும். அவனோட மிக நெருங்கிய நட்பு கொள்றது அந்த உள்ளம் விரும்பும். அப்படி விரும்பினா தான் அது நல்ல உள்ளமாக இருக்கும் அப்படின்றத இப்னுல் கய்யிம் ஜௌஸியா சொல்றாங்க. வஃபீஹி யத்மஇன்னு, அல்லாஹ் என்று சொல்வதிலே தான் அந்த அந்த உள்ளத்துக்கு மன நிம்மதி கிடைக்கும். வ இலைஹி யஸ்குனு, அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையில தான் அது சாந்தமாக இருக்கும். அல்லாஹ்வின் பால் எல்லா நிலையிலும் ஒதுங்கிவிடும். எந்த ஒரு துன்பமான நேரத்திலும் அல்லாஹ்வை நோக்கி அது விரைந்து செல்லும். எந்த ஒரு நிலையிலையும் அல்லாஹ்வை நம்பும், அல்லாஹ்வை உறுதி கொள்ளும். எந்த ஒரு நிலையிலையும் அல்லாஹ்விடத்தில் நல்லாதரவு வைக்கும். எந்த நிலையிலையும் அல்லாஹ்வை பயப்படும். எவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க ஒரு வரியில. நான் இதை ஒன்று சொல்றதை விட சுருக்கமாக உங்களுக்கு நீங்கள் அதை உள்ளத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்க. நான் இதை தமிழில் ஃபுல்லாக செஞ்சுட்டேன் உங்களோட ரிக்வெஸ்ட்டுக்காக வேண்டி. இன்ஷா அல்லாஹ் இதை நான் தாரேன். நீங்கள் இந்த பயானோட நிப்பாட்டாமல் வீட்டில் வாசிங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கு வாசி காட்டுங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். சாறு புளிஞ்சு எடுத்துக்கிறாங்க இப்னு கய்யிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ். ஒரு நல்ல உள்ளம் எப்படி இருக்கும்ன்றதை அப்படி புளிஞ்சு எடுத்துக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அது மாத்திரமல்ல, அதனுடைய அல்லாஹ்வை நினைக்கிறதுன்றது அதனுடைய சக்தியாக நினைக்கும். இன்றைக்கு அல்லாஹ்வை நினைக்கலையே, உள்ள பலவீனம். நம்மளோட உடம்பு ஃபிசிக்கலாகவே இன்றைக்கு தொழுது படலையே, இன்றைக்கு சுன்னத் தொழலையேன்றது அந்த திக்ரு இல்லைண்டா அது பலம் இழந்ததாக மாறிவிடும். அந்த திக்ரு தான் அதனுடைய கிதா, ஊட்டச்சத்து. இன்றைக்கு துஹா தொழலைன்றா வீக் ஆகிட்டேன், மிஸ் ஆகிட்டே அப்படிதானே. அந்த ஹந்தக் நேரத்தில் அசர் தொழுகை லேட்டாகணும் உமர் இப்னு கத்தாப் திட்டினாங்க தெரியுமா அந்த கூட்டத்தை. என்ன காரணம்? அதை தாங்கலாது. இன்றைக்கு நம்ம வளமையாக ஓதுற குர்ஆன் ஓதலையே, அது ஒரு வீக்கா நினைக்கும். நம்ம பலவீனம் அடைஞ்சிட்டேன்னு நினைக்கும். எனவே ஹயாத்துஹு வ நஈமுஹு வ லzzத்துஹு வ சுரூருஹு, அல்லாஹ்வுடைய அந்த இரக்கம், அந்த 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 பாசம் இருக்குது, அதுதான் அந்த வாழ்க்கையும் அதனுடைய சுபீட்சமும் அதனுடைய இன்பமும் அதனுடைய மகிழ்ச்சியுமாக இருக்கும். அதே மாதிரி அல்லாஹ் அல்லாதவர்களோடு அல்லாஹ்வுடைய அன்புக்கு நிகராக அது வைக்காது. விளங்குதா? அப்படி வச்சுட்டா அதனுடைய நிவாரணம் அல்லாஹ்வை நோக்கி மறுபடியும் திரும்பிடும். நாங்கள் எங்களோட இறக்கத்தை அல்லாஹ்வோட கூட மனைவிட்டு வச்சுட்டோம்னு, அல்லது எங்களோட இறக்கத்தை இந்த உலகத்தில் யாரையா வச்சுட்டோம்னா அது ஏற்றுக்கொள்ளாது. எனக்கு முதல்ல அல்லாஹ் தான். இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க? புல்லே அருண்டா நோ கொஷன் இல்லை, யாரெல்லாம் புல்லண்டா கொஞ்சம் விளக்கம் கேட்டால் அங்கே ஃபர்ஸ்ட் லெவலில் அல்லாஹ் இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் கலீலுர் ரஹ்மான் நம்ம அல்லாஹ் சொல்கிறோம். அல்லாஹ்க்கு நெருங்கிய நண்பன் சொல்ல காரணம், சொன்னால் அங்கே ஒன்றும் இல்லை. அதான் இத்மைனான். நம்ம கல்புன் முத்மைனை பற்றி நம்ம, அதாவது நஃப்ஸ் முத்மைனா படிக்கும்போது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் சேர்த்து படிப்போம். அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். ஃபைதா ஹஸல லஹு ரப்புஹு சகன இலைஹி வத்மஅன் நபி, அல்லாஹ்விடத்திலிருந்து அல்லாஹ்வுட விஷயம் அந்த அந்த செய்தி அவனுக்கு கிடைச்சா, அல்லாஹ் அவனுக்கு கிடைச்சிட்டான்னு சொன்னா அவன் முழுமையாக அமைதி அடைந்து விடுகிறான். அல்லாஹ்வுட நினைவு கொஞ்சம் மிஸ் ஆவினாலே அவனுக்கு டென்ஷன் வருகிறது, அவன் அமைதி இழந்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். அது மாத்திரமல்ல, அவனது கவலைகளுக்குரிய ஒரே தீர்வாக அவன் அல்லாஹ்வுட நினைப்பத்தான் அவன் ஆக்கிக் கொள்கிறான். ஏன்னா ஃபஇன்ன ஃபில் கல்பி ஃபாகத்தன், உள்ளத்துக்குள்ள ஒரு ஃபாகான்றது வறுமை இருக்குது, ஒரு அதாவது தேவை இருக்கிறது. லா யசுத்துஹா ஷைஉன் சிவல்லாஹி தஆலா அபதன், அதை நிறைக்கிறது அல்லாஹ்வை தவிர வேற யாராலும் முடியாது என்று அவன் நினைக்கிறான். சுப்ஹானல்லாஹில் அஸீம். எவ்வளோ அழகான வரிகள்னு பாருங்க. இது மூன்றாவது. நான்காவது ஒரு விஷயம் சொல்றாங்க, எப்பவுமே அல்லாஹ்வை நினைக்கிறதுல அது சோர்ந்து போகாது. நல்ல உள்ளங்களிக்குத ஃபெட்டப் ஆகாது. ஃபத்ரத்துன்னு சொல்லுவோமே, இந்த 2 நாள் அல்லாஹ்வை நினைச்சு படலன்னு ஒரு நிலைமை அதுக்கு வராது. 2 நிமிஷம் அதுக்கு வராது. அந்த உள்ளம், அந்த கல்விக்குத
எப்பவுமே அல்லாஹ்வை நினைக்கிறதுல அது சோர்வடையாது, நிறுத்தாது. வஅலாமத்து ஸிஹ்ஹத்தில் கல்ப் அன் லா யஃப்துர் அன் ذிக்ரி ரப்பி. அல்லாஹ்வை நினைக்கிறது அது ஒரு நாளும் நிறுத்தாது. வலா யஸ்அம மின் ஹித்மத்தி. அல்லாஹ்வுடைய விஷயத்துல சேவையாளர்களாக இருப்பதிலே ஒரு நாளும் சலிப்படையவும் மாட்டாது. வலா யனஸு பிகைரி. அல்லாஹ் அல்லாதவர்களோடு என்ன செய்யாது, அது ரொம்ப நெருக்கத்தை உண்டாக்காது. எவராயிருந்தாலும் அல்லாஹ்ட க்ளோஸ்ன்றது அது தனியாக தான் நிற்கும். நான் கிட்டத்தட்ட என் உயிருக்கு உயிராக நினைக்கிறேன்னு அவனுக்கு ஒன்று இருக்காது. அல்லாஹ் தான் அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கும். அதில் சோராது, அதில் சலிக்காது. யார் அது நேசிக்கும்டா? இல்லா பிமன் யதுல்லு அலைஹி. யாரு அவனை அல்லாஹ்வை நோக்கி அவனுக்கு வழிகாட்டுகிறானோ அவனை அந்த உள்ளம் நேசிக்கும். வயுதக்கிருஹு பிஹி. அல்லாஹ்வை கொண்டு யார் நினைவுபடுத்துகிறானோ அவர்களை அந்த உள்ளம் யோசிக்கும். வயுதாக்கிருஹு பிஹா அல் அம்ர். அல்லாஹ்வுடைய விஷயத்தை நினைவுபடுத்தக்கூடியவர்களை தவிர வேற யாரையும் அந்த உள்ளம் நேசிக்காது. எப்பவுமே அல்லாஹ்வோட ஒரு கனெக்டிவாக அது இருக்கும், தொடர்பாக அது இருக்கும் என்று சொல்றாங்க. இது 4வது விஷயம். 5வது விஷயம் சொல்றாங்க, ஏதாவது வளமையாக அவன் செய்கிற ஒரு இபாதத்தை, நான் சொல்றது ஃபர்லே அல்ல, அவர் காலையில் ஒரு 10 குர்ஆன் வசனம் ஓதுற அவரை வழக்கம்னு வைங்களேன், ஓதலைன்னு அன்னைக்கு முழுக்க அவருக்கு பிரச்சனை ஆகிக்கும். அந்த வளமையான ஒரு விஷயம் தவறிட்டா அது வேதனைப்படும். வஅலாமத்து ஸிஹ்ஹத்திஹி அன்னஹு இதா ஃபாத்தஹு விர்துஹு. விருதுன்றது அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு பகுதி. ஒரு வணக்க வழிபாட்டில் நம்ம துஹா தொழுகிற நம்ம வழக்கம், அல்லது நஃபிலான விஷயங்களை நம்ம தொழுகிறோம், அல்லது நோன்பு குடிக்கிறோம். இந்த மாதிரி வழக்கமாக செய்யக்கூடிய ஏதாவது விடுபட்டால் வஜத லி ஃபவாத்திஹி அலமன். நான் இதையே இந்த வரிக்கு வரி உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா, எனக்கே இது ஒரு 10 முறை வாசிக்கணும் வரிக்குது. இதில் ஒரு வரியும் விட அவ்வளவு பெருமதியான வைர வரிகள்னு கூட இதை சொல்லலாம் சகோதரர்களே. ஏதாவது அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய அந்த வளமையான வணக்கங்கள் அது தவறிவிட்டா ரொம்ப மனசு வேதனைப்படுது. அந்த உள்ளம் எப்படி வேதனைப்படுதுன்னு சொன்னா, அலமன் அஅதம மின் தஅல்லுமில் ஹரீஸி பிஃபவாத்தி மாலிஹி வ ஃபக்திஹி. இந்த உலகத்தை ரொம்ப நேசிக்கிறவன் பொருளாதாரம் மிஸ் ஆயினா எப்படி கவலைப்படுவான்? இந்த உலகத்துக்கு பின்னால போறவனுக்கு இந்த பொருளாதாரமோ ஏதாவது ஒன்று இல்லாம போனா அவன் எப்படி கவலைப்படுவானோ, அதை விட அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கு செய்யாம விட்டுட்டேனே, இன்றைக்கு தொழுது முடிஞ்சு நான் அந்த 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லலையே அப்படின்னு அவனுக்கு வேதனையா இருக்கும். நல்ல பெஸ்ட் உள்ளத்துல கல்பிட அடையாளம் என்று இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸியா சொல்றான். இதே மாதிரி அடுத்தது அல்லாஹ்வுடைய விஷயத்துல எப்பவுமே அது ஹிதுமத்து செய்யற அந்த ஏக்கம் அது அந்த உள்ளத்துக்குள்ள வைக்கும். அது ஆசைப்படுறது கவலைப்படுறதோட மட்டும் நிற்காது. சில கொடுக்கலையேன்னு கவலைப்பட்டுப்பான், வந்தாலும் கொடுக்க மாட்டான். இதல்ல கவலைப்படுறதல்ல, அந்த ஏக்கத்திலே தான் அது இருக்கும். எப்படி சொல்றாங்க எப்படின்னு சொன்னா, ومن علامة صحته أنه يشتاق إلى الخدمة. அல்லாஹ்வுடைய விஷயத்துல சேவையாளர்களாக பணியாளர்களாக இருக்கணும்ன்றத, அதாவது இஷ்டாக்ன்றது சும்மா அது முஹப்பத்தில் உச்சகட்டம், மிகவும் அது ஏங்கி கொண்டிருக்கும். கமா யஷ்தாகுல் ஜாயு இல தாமி வஷராப். பசித்தவன் சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் எப்படி ஏங்குவானோ, கட்டும் பசியில் இருக்கிறவனுக்கு சாப்பாடை கண்டா பிடிக்கும். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு ஹிதுமத்து செய்யறது அந்த உள்ளம் ஏங்கி கொண்டிருக்கும் என்று சொல்றாங்க. இது 6வது. 7வது ஒரு விஷயம் சொல்றாங்க, இதெல்லாம் விளக்கப்படுத்த தேவையில்லை, சும்மா உங்களுக்கு புரியும். 7வது ஒரு விஷயம் சொல்றாங்க என்னன்னு கேட்டா, தொழுகையில நுழைஞ்சா அதுல கவலை எல்லாம் போயிடும். நமக்கு தொழுகையில நுழைஞ்சா என்ன இது பெரிய சூறா ஓதுற மாதிரி இருக்குது, எப்போ முடியும்? இப்போ நம்ம எதுக்கு, நம்ம ஒரு வேலை ஒன்று நிற்கிது அவசரமாக தொழணும்டா, நம்ம வேலையை நடத்தி வைக்கிற யாரு? ரப்பு தானே. ரப்புட தொழுகையில் நமக்கு எதுக்கு அவசரப்பட? அவன் தான் வெளியே போனான்னு உனக்கு செஞ்சு தர போறான் இந்த விஷயத்த. வெளியே போனால் என்னமோ வேற ஒரு ரப்பு உங்களுக்கு என்னமோ செஞ்சு தர மாதிரி. அப்படி இல்லை. ஏன் அவசரப்படுறீங்க? பொறுமையா நிதானமா அல்லாஹ்ட தான் நிற்கிறீங்க. ஏன் உள்ளத்தை செதற விடுறீங்க? அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டினா தான் அடே நேற்று ஒருத்தனுக்கு கொடுத்தமோ இல்லையோ அப்போ தான் ஞாபகம் வரும். சரி சும்மா ஜோக்குக்கு சொல்லுவாங்க, என்ன சரி தொலைஞ்சிட்டுண்டா தொழுகைக்கு தக்பீர் கட்டுக்கு ஞாபகம் வருமா? என்னத்துக்குண்டா ஷைத்தான் அங்கே தான் ஹின்சப்னு ஒருத்தங்கிறான். ஷைத்தாண்ட ஹின்சப் தானே, தொழுகையில் குழப்புறது தான் அவனோட வேலை. வாரது குழப்பி விட்டு போயிடுறது. எத்தனை இருக்காது? 2ஆ 3ஆ 4ஆ விளங்குதா? சிலவன் குல்வல்லா வஹது அல்லாஹு சமது லம் எலிது வலம் யூரது முடிஞ்சவொடனே ஆமீன் சொன்ன நினைக்கிறான். வேற யோசனை இல்லை. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு தானே ஆமீன், என்ன குல்வல்லாவுக்கும் ஒரு ஆமீனான். காரணம் என்னன்னா தொழுகை இல்லை, அவன் வேற எங்கே இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறவங்களுக்கு கேடுன்றான்.
அப்போ தொழாத வேண்டிய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ உள்ளம் நல்லா இருக்குது, கல்பு நல்லா இருக்குது. அன்னஹு இதா தஹல ஃபிஸ்ஸலா, அவன் தொழுகையில நுழைஞ்சிட்டான்னு சொன்னா ذهب عنه همه وغمه في الدنيا. இந்த உலகத்தை பற்றிய கவலை துன்பம் இது ஒண்ணுமே அவனுக்கு இருக்காது தலையில். அல்லாஹ்வோட நான் பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன இந்த துனியா, இந்த துனியா தேவை. அதுக்காக தொழுகையில் உட்காந்துக்கிட்டு நாளைக்கு என்ன செய்யறது, நாளை ரெண்டு என்ன செய்யறது, இன்னைக்கு மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கு அவன்கிட்ட கவனம். ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, பிலாலுக்கு என்ன சொல்லுவாங்க, அரிஹ்னா யா பிலால்பாங்க, ஏதாவது கஷ்டம் வந்தா எங்களை கொஞ்சம் ராகத்து பண்ணுங்கன்றாங்க. தொழுகைக்கு பாங்க சொல்றதுக்கு சொல்லுவாங்களா இல்லையா? தொழுகைன்றது ஒரு மூமினுடைய கண் குளிர்ச்சி. தொழுகைன்ற ஒரு மூமினுக்கும் ரப்புக்கும் இடையிலான ஒரு உயிரோட்டமான ஒரு உரையாடல். தொழுகை என்பது நம்ம சிந்தனை முழுக்க அங்கே தான் இருக்கணும். மற்ற நேரமெல்லாம் அல்லாஹ்வை நினைக்கிற சில ஆட்கள் கூட தொழுகையில் வேற எங்கேயும் இருப்பாங்க. அல்லாஹ் என்னையும் பாதுகாக்கணும், உங்களையும் பாதுகாக்கணும். ஷைத்தான் இதில் ரொம்ப மல்லு கட்டி நிற்கிறான் நம்மளை எங்கேயாவது கொண்டு போகிறதுக்கு. அப்போ தொழுகையில் அவனோட கவலைகள் துன்பங்கள் எல்லாம் இந்த உலகத்தை பற்றி அவனை விட்டும் நீங்கிவிடும். தொழுகையிலேருந்து அவன் விடுதலை பெறுறதுன்றது உனக்கு கஷ்டமாயிக்கும். அடுத்த தொழுகை போகிறோம். அதனால் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஒரு தொழுகை முடிஞ்சு அடுத்த தொழுகையை நீங்கள் எதிர்பார்த்திக்கும் காலமெல்லாம் தொழுகை இருக்கிறீங்கன்னு சொன்ன காரணம், ரசூலுல்லாஹ் அந்த 7 கூட்டத்தை பற்றி சொன்னாங்களே. என்ன சொன்னாங்க? சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. எந்த நிழலும் இருக்காது அல்லாஹ்வோட நிழலை தவிர. அப்படிப்பட்ட அந்த நாளில் 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், தன்னுடைய நிழலை கொடுக்குறான். எதுவுமே இருக்காது. சூரியன் ஒரு மைல் அளவுக்கு இருக்கும், வேர்வையில் மக்கள் அப்படியே கழுத்து மட்டுக்கெல்லாம் வேர்வையில் இருப்பாங்க. அல்லாஹ் 7 கூட்டத்தார், அதுல ஒரு கூட்டத்தார் என்ன, ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், அவன் உள்ளம் பள்ளியோட சம்பந்தமாயிருக்கும். பள்ளிக்குள்ள இருக்கிறதல்ல. நீங்க நினைக்கலாம் பள்ளிக்குள்ள ஒருத்தன் இருப்பான், அவன் பள்ளியோட சம்பந்தம் இல்லாம வந்து இருப்பான். எப்ப வருவார் ஹாஜியார் பாக்குறதுக்கு, நான் ஹாஜியார் பார்க்க பள்ளிக்கல்ல. அவன் உள்ளம் அடுத்த தொழுகை 12 டைம் ஆயிட்டு, என்ன பாங்க டைம் ஆயிட்டு, இவனுக்கு தொழுகை என்ன முடிஞ்சுதே அப்படிக்க மாட்டான். சௌரன் நம்ம எல்லாம் பலவீனமாக தான் இருக்கிறோம் சில டைம் உள்ள. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும், என்னையும் உங்களை பாதுகாக்கணும். அப்போ தொழுகைன்றத அதுலேருந்து வெளியே போறன்ற அவனுக்கு கஷ்டமாக இருக்கு. தொழுகை அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு ராகத்தான் நினைக்கிறான். தொழுகையில் அவனுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு இன்பமாக நினைக்கிறான். சுரூர கல்வி, அவன் கண்ணுடைய குளிர்ச்சியாக நினைக்கிறான், உள்ளத்துல சந்தோஷமாக நினைக்கிறான். இந்த உள்ளம் நம்மகிட்ட இருக்கிறான்னு கொஞ்சம் பார்ப்போம் சார் எல்லாரும். கண்ணியமானவர்களே, இது 7வது. 8வது ஒரு விஷயம் சொல்றாங்க. எப்படி? அவன் எல்லா டோட்டல் ஒட்டுமொத்த கவலையும் அல்லாஹ்வோட விஷயத்துல இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருடைய கவலை மறுமைக்காக இருக்குதோ உலகம் அவனோட காலடியில் விழும். காலடியில் ஹதீஸ்ல வர செய்தி, யார கவலை முழுக்க முழுக்க மறுமையை நோக்கியதாகிதோ உலகம் எங்கேருந்து வருது, என்னடா என்ன செய்ய இதை அப்படின்ற மாதிரி வந்துடும். யாருடைய கவலை இந்த உலகமா இருக்குதோ வறுமையை கண்ணுக்கு முன்னால பார்ப்பான். கவனமா இருக்கும், முக்கியமான விஷயம். அப்ப சொல்றாங்க எப்படி, ஒமின் அலாமத்தி சிஹத்திஹி அன் யகூன ஹம்முஹு வாஹிதன், அவனோட கவலை எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அன் யகூன ஃபில்லா, நான் அல்லாஹ்வுக்காக இருக்கணும், நான் அல்லாஹ்வுக்குரியவனா வாழணும், அல்லாஹ்வோட திருப்தியோட வாழணும், அல்லாஹ்வுக்காக தான் என்ன நேசம், என்ற பிரிவு, என்ற எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது என்று அவனோட கவலைகள் எல்லாம் இருக்கணும். இது 8வது விஷயம். 9வது ஒரு விஷயம் சொல்றாங்க. இது அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு அந்த ஆர்டர் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 9வது விஷயம் சொல்றாங்க, ஒமின் அலாமத்தி சிஹத்திஹி அன் யகூன அஷஹ பிவக்திஹி, அவனோட நேரத்தை அவன் எந்த அளவுக்கு சொன்னா அதை வீணாகிராம அதுல கட்டும் கஞ்சத்தனம் காட்டுறான். வளர்ந்தா ஒமன் யூக்க சுஹ நப்சிஹி ஃபௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் குர்ஆன் சொல்லு. அதாவது யார் கஞ்சத்தனத்திலையும் தப்புறானோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். கஞ்சத்தனம் மீந்துன்னு சொன்னா அவன்கிட்ட 1000 பிரச்சனைக்கும் ஈமான்ல பிரச்சனைக்கும். கஞ்சத்தனம் ஈக்கப்படாது, தாராளத்தன்மை ஈக்கணும் ஒரு மூமினை பொறுத்தவரை. அப்போ நேரத்துல அநியாயமா 5 நிமிஷம் போயிட்டு இந்த நேரம் நம்ம அல்லாஹ்வை நினைச்சிக்கணும்ல, அநியாயமா நம்ம இந்த வேஸ்டான ஒரு டைமை நம்ம கழிச்சிட்டோமே, அதுல அவன் கஞ்சத்தனம் ஆயிப்பான். அந்த நல்ல உள்ளம் உள்ளவன் நேரத்தை பயன்படுத்துவதிலே கஞ்சத்தனமாக இருப்பான். எந்த அளவுக்கு, அதாவது இந்த பொருளாதாரத்துல நல்ல பேராசை உள்ளவன் எப்படி அதுல கஞ்சத்தனமா இருப்பானோ அதே மாதிரி வீணாக தன்னுடைய நேரம் போறதுல மிக கஞ்சத்தனமாக இருப்பான். மிக கவனமா, நல்ல ஒரு வேர்ட்ஸ் அவர்கள் இதெல்லாம். 10வது விஷயத்தை பாருங்க. அதாவது அப்ப அதனால இதுல இந்த நேரம் வரக்குள்ள சொல்றோம். ரொம்ப ரசூல் சொன்னாங்க, நிஅமதானி, 2 நிஅமத்துகள் இருக்குது.
மக்பூனுன் அலைஹிமா கஸீரும் மினன் நாஸ். அதிகமானவர்கள் அந்த ரெண்டு நியமத்தை பயன்படுத்துறதுல அவங்க சரியா பயன்படுத்துறாங்க இல்லை, ஏமாந்துடுறாங்க. என்ன ரெண்டு? அஸ்ஸிஹத்து வல் ஃபராக். சிஹத்துன்றது ஆரோக்கியம், சரிதானே? நம்ம தனியான ஒரு தலைப்பில் பேசுவோம், ஆரோக்கியம். அல் ஆஃபியத் சிஹத்னா என்னன்றது அது கிட்டத்தட்ட 1 hour தகவல் ஒன்று அதில் பேசுறதுக்கு இன்ஷா அல்லாஹ். இன்னொன்று என்னன்னா அல் ஃபராக், ஓய்வு நேரம். ஓய்வு நேரம் கிடச்சி அப்படியே தள்ளிக்கிட்டே போகிறது. ரைட், டிக்டாக் பொத்துக்கு போகிறது. என்ன அந்த இன்றைக்கு அவர் என்ன பேசிக்கிறாரு, சிஎம் என்ன பேசிக்கிறாரு, அந்த அவர் தேவையா இதெல்லாம்? நம்ம இதெல்லாம் என்ன பிரயோசனம்னு கேட்குறேன். சரி, ஓகே, உலகத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கொள்றதுக்காக ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்கள் பார்க்குறீங்க. அதை நான் கூடாது, ஒரு அப்டேட்டில் இருக்கணுமப்பா. ஆனால் அல்லாவோட நோ அப்டேட். இங்கே உலகத்தில் இன்றைக்கு முதலமைச்சர் எங்கே பேசினார், அவருக்கு பின்னால் எத்தனை பேர் போனாங்க, அதை யார் யார் யூடியூப்பில் அதுக்கு எதிராக பேசிக்கிறாங்க, இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார்னு கேட்டால் அவர் ஃபுல் அப்டேட். ஆனால் இந்த மர்ம விஷயத்தில் நோ அப்டேட்னா நம்ம டைம் எப்படி போகுதுன்னு பாருங்க. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. நம்ம டைமை சரியாக யூஸ் பண்ணினாலே நிறைய படிச்சிடலாம். எங்களோட உஸ்தாது தீனுல் ஹசன் பஹஜிரிக்காங்க ஒரு பயானில் ஒரு அழகான ஒரு செய்தியை சொன்னாங்க. நீங்கள் பிரபா சைலே சலஃபியானா என்ன சொல்கிறாங்கடா, அந்த சில ஆளுக்கு ஒரு நாளில் குர்ஆனை முடிக்கிறது என்று ஒரு காலத்தில் சொல்லும்போது எப்படா சாத்தியம்னா நம்மளோட கணக்கு வழக்கு பார்த்துட்டு 2 நாளில் ஒரு கிழமையில் குர்ஆன் முடிக்கலுமா அப்படின்னு நம்ம யோசித்தோம். எது வரைக்கும்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கு பிறகு அந்த சந்தேகம் போயிட்டு. எப்படி சொல்கிறாங்கடா, அழகான செய்தி அது. எழுமினோடனே ஃபோனை பார்த்துடலாம், யார் மெசேஜ் போட்டிக்கிறானா டக்குன்னு வைக்கிறது. 10 நிமிஷம் 20 நிமிஷம் அங்கே ஒன்று சுபூத்தளவுக்கு பாக சொல்லிக்க அவர் எழும்பி அரை மணி நேரம் எங்கே உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா இதை நான் அப்டேட் பார்த்துக்கொள்வோம், யார் யார் பார்த்துக்கிறேன், இன்றைக்கி சிஎம் எங்கே போய்க்கிறாரு, அவர் எங்கே போய்க்கிறாரு, இது பார்க்குறேன். உண்மையாக எல்லார்ட்டையும் நம்மளுக்கிட்டையும் சில நேரங்களில் நடக்குது. எல்லாம் நம்மளை காப்பாற்றணும். இதில் கவனம் ஆയിരിக்கும். நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது, அந்த கவலை வரும் நமக்கு, நம்மளோட டைம் வேஸ்ட். இதில் நம்ம ஒரு விஷயத்தை படிக்கலாம், அல்லாஹ் நினைவு இல்லாட்டி நீங்கள் பெருமதியான நல்ல விஷயம் பண்ணுங்கள். ஒரே குர்ஆனை ஓதிட்டிக்கணுன்றது மட்டுமல்ல, பிரயோசனமான அல்லாஹ்வுக்கு விருப்பமான தஸ்பீ செய்யலாம். நல்ல உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல ஆறுதலான நல்ல வழிகாட்டலை செய்யலாம். அல்ல உலக ரீதியாக ஒருத்தனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அது எவ்வளோ விஷயம் இருக்குது. அல்லது ஒரு மார்க்க சிந்தனையை நீங்கள் சொல்லலாம், பரப்பலாம். இதில் முக்கியமாக நம்ம கவனமாகணும், டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ 10வது விஷயம் சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால், எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நாங்கள் பெஸ்ட்டாக செய்யணும்னு அந்த மனசு சொல்லும். நிறைய தொழுதிக்கிறான், ஆனால் இஹ்லாஸ் இல்லைண்டா என்னத்துக்கு அதை தொழுது? குர்பானி கொடுத்திக்கிறான், எத்தனை 10 மாடு கொடுத்திக்கிறான். லையனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா. நீங்கள் உங்களோட ரத்தமோ உங்களோட இறைச்சியோ அல்லாட்ட போவாது. வலாக்கின் எனாலுஹு தக்வா, உள்ளத்துக்கு பெஸ்ட். அல்லாஹ் நீங்கள் நிறைய செய்கிறீங்கன்றதை மட்டும் பார்க்குறல, கொஞ்சம் செஞ்சாலும் அதை ஒழுங்காக செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. ஒரு ஆளுக்கு ஈமான் வருது, நிறைய பண்ணுறாரு, ஓகே சந்தோஷம். நமக்கு ஈமான் வரக்குள்ள நம்ம கூடுதலாக செயல்படுறோம். ஆனால் அடுத்த நாள் ஒன்றும் இல்லை, மாத கணக்கில் வருஷ கணக்கில் நம்ம சும்மா இருக்கிறோன்னா அந்த ஒரு நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டதில் பிரயோசனம் இல்லாமல் போகும். எனவே திறம்பட செய்கிறது அந்த உள்ளம் ஆசைப்படும். வமின்ஹா யகூன இஹ்திமாமுஹு பிதஸ்ஹீஹில் அமல், அமலை சீர்படுத்தணும்னு அந்த கல்பு நினைச்சுக்கிட்டே இருக்கும். அஅதம மின்ஹு பில் அமல், அமல் செய்வதை விட அதை திறம்பட செய்யணும்ன்றதுல அது கவனம் எடுக்கும். ஃபயஹ்ரிசு அலல் இஹ்லாஸி ஃபீஹி, அதில் இஹ்லாஸாக இருக்கின்றத ரொம்பவும் அதை என்ன செய்யும், யஹ்ரிசு ஆசைப்படும். வன் நசீஹா, அதில் பிறர் நலம் நாடுவது. வல் முதாபா, நம்ம சொன்ன 2 விஷயம் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு, அதாவது முதாபா இருக்கணும். நாங்கள் இதை நபி வழி அடிப்படையில் செய்கிறோமா, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நம்ம செய்கிறோமான்றது அதை சரியாக கவனிச்சுக்கிட்டு இருக்கும். வல் இஹ்சான், அதில் அழகிய முறையில் அந்த வணக்கத்தை செய்கிறோமா. எப்படி அல் இஹ்சான்டா என்ன, அந்த அபுதல்லாஹ் கஅன்னக தராஹு, நீங்க வணங்கும் போது உன்னை அல்லாஹ் பார்க்கிறான் என்று நினைச்சுக்கிட்டீ. ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், நீ பார்க்கலன்னா கூட உன்னை அவன் பார்க்கிறான். அந்த நிலையில் நம்முடைய இபாதத் இருக்கிறான்ற விஷயத்துல உள்ளம் கல்பு கவனமாக இருக்கும். அதில் குறைபடுத்துவது அது மிகவும் வருத்தப்படும். இந்த விஷயங்கள் எந்த உள்ளத்துக்குள்ள இருக்குதோ, இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஹாதிஹி முஷாஹத் லா யுஷாயிதுஹா இல்லல் கல்புல் ஹய்யுஸ் சலீம். நல்ல சீரான நல்ல உயிருள்ள உள்ளத்தை தவிர வேறு எந்த உள்ளத்திலுமே இந்த மேலே சொன்ன விஷயங்கள் ஏற்படாது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அவங்களே சொல்றாங்க, வபில் ஜும்லதி ஃபல் கல்பு ஸஹீஹ், நல்ல உள்ளம் என்பது ஹுவல்லதி ஹம்முஹு குல்லுஹு ஃபில்லாஹ், அதனுடைய அனைத்து எண்ணங்களும் அல்லாஹ்வை கொண்டு தான் அது இருக்கும். எப்படி ஹுப்புஹு, அவன் அன்பு அல்லாஹ்வுக்கு தான் இருக்கும். ஒரு ஆளை நேசிக்கிறதும் அல்லாஹ்வுக்காகத்தான்,
ஒரு ஆளை வெறுக்கிறதும் அல்லாஹ்வுக்காகத்தான். அவன் நோக்கங்கள் எல்லாமே அல்லாஹ்வை கொண்டுதான் அவன் நோக்கங்கள் இருக்கும். அவன் உடம்பு அல்லாஹ்வுக்குத்தான் செயலாற்றும். அவன் செய்கிற செயல்கள் எல்லாம் அவனுக்காகவே தான், அல்லாஹ்வுக்காகவே தான் செய்கிறான். அவனுடைய தூக்கமும் அல்லாஹ்வுக்காகத்தான், முழிச்சுக்கிட்டு இருக்கிறதும் அல்லாஹ்வுக்காகத்தான். அவனுடைய பேச்சுகள் அதாவது அவனை பத்தி பேசுறது மற்ற விஷயங்களை பேசுவதை விட அவனுக்கு மிக விருப்பமானவைகளாக இருக்கும். அல்லாஹ் அதாவது தனியே இருக்கிறன்றது அவனுக்கு ஒரு முக்கியமா, அதுக்கு அவன் ப்ரியாரிட்டி கொடுப்பான். ஆட்கள் எல்லாமே தான் நல்லா இருக்கும், ஏன் டைம் வேஸ்டாக போகும். இப்போ உங்களுக்கு டக்குன்னு வரும், அப்போ தனிமை ஹுல்வத்துன்றது என்ன ஒரு இபாதத்தான்னு யோசனை வரும். அது சொல்லி போட்டு சொல்றாங்க, இல்லா ஹைசு தக்கூனுல் ஹுல்தத்து அஹப்ப இலைஹி வ அர்தா லஹு. அல்லாஹ்வுக்கு விருப்பமானவைகளோடு அவன் விரும்பக்கூடிய இந்த சபையில் இருக்கிறீங்க, தனியை குந்திட்டு நல்லா இருக்குமே அப்படி இல்லை. இங்க மலக்குமாறு அளிக்கிறாங்க, அதனால இந்த இடம் உங்களுக்கு விருப்பமாயிக்கும். தனியே இருக்கிற எல்லா சந்தர்ப்பத்திலையும் இல்லை, நம்ம நேரம் வீணாகுது, நமக்கு நம்மளோட டைம் வீணாகுதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வார அந்த இடத்தை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமாக இருக்கிறது தனியே தான் ஓதலாம், படிக்கலாம், முத்தாலா பண்ணலாம்னு நினைக்கிறான். அப்படி அவனோட உள்ளம் ஆசைப்படும். சொல்லிவிட்டு வகுர்ரத்து ஐனிஹி பிஹி, அதே மாதிரி அவனுடைய அந்த கண் குளிர்ச்சி என்னவாக இருக்கும், அவனுடைய நிம்மதி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வை தவிர எதையாவது நோக்கி அவன் போனான்டா ரிப்பீட் வாரத்தில் அவன் கண் குளிச்சிருக்கும். அவன் அமைதி எங்கேயாவது மிஸ் ஆயிட்டா திரும்பி வந்துடும், அங்கதான் அவன் நிம்மதி பெறுகிறான். அவன் இந்த வசனம் நாளைய மறுமையில தனக்கு சொல்லப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். எந்த வசனம்? அல்லாஹ் சொல்லான் சூரா ஃபஜ்ர்ல, அதாவது யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்ன, நம்ம படிச்சோமே, அதாவது அமைதி அடைந்த ஆத்மாவே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலே அமைதி அடைந்த ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, அல்லாஹ்வை கொண்டு திருப்தி அடைந்த நிலையிலும் அல்லாஹ் பொருந்தி கொண்ட நிலையிலும் அல்லாஹ் அளவிலே சென்று விடு என்று அல்லாஹ் சொல்லுவானே, அந்த வார்த்தையை எதிர்பார்த்ததாக அந்த உள்ளம் எப்போதும் இருக்கும். அல்லாஹ்விடத்திலே நீ இது காதுல நமக்கு கேட்கணுமே என்கிற அந்த விஷயத்தை அது திரும்பி திரும்பி சொல்லிக் கொண்டே இருக்கும். தனது ரப்புக்கு முன்னால நிக்கிற நேரத்தில் அல்லாஹ் என்ன பார்த்து இப்படி சொல்ல வேண்டுமே அப்படின்னு அது சொல்லிக்கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுக்கு முன்னால் அவனை வணங்குவதில் அடிபணிவதிலே அந்த உள்ளம் முழுமையாக பூரித்து போய்விடும் என்பதை சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, ஃபகுல்லமா அரத லஹு அம்ருன் மின் ரப்பிஹி, அல்லாஹ்விடத்திலிருந்து ஏதாவது ஒரு கட்டளையோ அல்லது அல்லாஹ் தடுத்த விஷயங்களோ அதுக்கு நடக்குமாக இருந்தால், அஹஸ்ஸ மின் கல்பிஹி நாத்திகன் யன்திகு, அது அந்த உள்ளம் எப்படின்னா, அல்லாஹ் உன்னை தொலை சொல்றான், அல்லாஹ் உனக்கு விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான், வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்றான், அல்லாஹ்வோட கட்டளையை பற்றியோ அல்லாஹ்வோட தடையை பற்றியோ அந்த 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 கல்பு கேட்குமாக இருந்தால் உடனே அது சொல்கிறது, இன்னி சாமிஉன், நான் அதை கேட்கிறேன், வ முத்தீஉன் வ முமஸ்ஸிலும் மும்சி, அதாவது நான் அதை கேட்கிறேன், நான் அதுக்கு வழிபடுறேன், நான் அதை முழுமையாக என் வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறேன். இது கூட நீ எனக்கு செய்த நியாமத்து தான், அல்லாஹ் நீ எனக்கு செஞ்ச நியாமத்தால தான் நான் உனக்கு வழிபடுறேன் அப்படின்னு அதை சொல்லுமா. நீ எனக்கு தந்த வாய்ப்பு தான் யா அல்லாஹ், நான் உன்னை நினைக்கிறதுக்கு நீ வச்சுக்கிறா, இந்த புகழும் உன்னைத்தான் சாரும். நான் நினைக்கிறேன்றதுக்காக நான் பெரிய வேண்டதில்லை, அது கூட உன்னுடைய நியாமத்து, உன்னுடைய தௌஃபீக் என்று அந்த உள்ளம் நினைக்கும். வைதா அசாபஹு கத்ரும், ஏதாவது அந்த உள்ளத்துக்கு ஒரு நோய், அது ஒரு விதியில ஒரு சோதனை வந்து விட்டால், வஜத மின் கல்பிஹி நாத்திகன் யகூல், அது உள்ளம் எப்படி அல்லாஹ்வோடு பேசும்டா, யா அல்லாஹ் அன அப்துக் வ மிஸ்கீனுக் வ ஃபகீருக், அல்லாஹ் நான் உன்ட அடிமை தானே யா அல்லாஹ், நான் உனக்கு மிஸ்கீன் தானே, நான் ஃபகீர் தானே, நான் ஒன்றும் இல்லாதவன் யா அல்லாஹ், வ அன அப்துக்கல் ஃபகீர் அல் ஆஜிஸ் அல் தஈஃப், நான் ஒரு ஏழ்மையானவன், நான் இயலாதவன், நான் பலவீனமானவன், நான் மிஸ்கீன், வ அன்த ரப்பில் அஸீஸ் ரஹீம், நீதான் யா அல்லாஹ் ரப்பு, நீதான் மிகைத்தவன், நீதான் இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ், லா சப்ரலி இல்லா லம் துசப்பிர்னி, நீ எனக்கு பொறுமையை தராட்டி நான் எப்படி பொறுமையா இருப்பேன், என்னமோ நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, எப்படி பொறுமையாக இல்லை, நீ தான் எனக்கு அதையும் தரணும். வலா குவத்தலி இல்லம் தஹ்மில்னி வ துகவ்வினி, நீ எனக்கு பொறுமையை தரலண்டா, சக்தியை தரலண்டா, என்ன பலப்படுத்தலண்டா நான் எப்படி இதுல சக்தியாக இருக்க முடியும்
எனக்கு உன்னுடைய விஷயத்தை தவிர எதுவும் இல்லை. லா மல்ஜஅ லீ மின்க இல்லா இலைக், உன்னை தவிர எனக்கு ஒதுங்கும் தலம் கிடையாது, உன்னை தவிர ஒதுங்கிக் கொள்வதற்கு எனக்கு வேறு இடம் கிடையாது. வலா முஸ்தஆன லீ இல்லா பிக, உன்னை தவிர யார்கிட்ட கையாளலாம் நான் உதவி கேட்கறது யாரெல்லாம்? நீ உதவி செய்யாட்டி இந்த உலகத்தில் எனக்கு யார் உதவி செய்ய போறான்? யாராவது செய்யறண்டா அது நீ போட்டா தானே ஏலும். உன்னை தவிர யார்கிட்டையும் நான் உதவி கேட்க முடியாது. வலா இன்சிராஃபலி இல்லா அன் பாபி, உன்னுடைய டோரால தவிர நான் எந்த பக்கத்தால யாரெல்லாம் நான் திரும்பி போகலாம், உன்னை தவிர நான் யார்கிட்ட யாரெல்லாம் போகலாம் என்றவன் உள்ள மனுக்குள்ள பேசிக் கொண்டிருக்கும். அல்லாஹு அக்பர். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஃபயன்தரிஹு பிமஜ்மூஇஹி பைன யதை, அல்லாஹ்வுக்கு முன்னால் அப்படியே தன்னை உருக்கிவிடும். வயஅதமிது பிகுல்லியத்திஹி அலை, அனைத்திலுமாக அவன் அல்லாஹ்வை சார்ந்திருப்பான். அவனுக்கு வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்தா, அவனோட வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்தா, அவன் சொல்றான் ஹாதா ரஹ்மத்துன் உஹ்தியத் இலை, யா அல்லாஹ் இது எனக்கு ஒரு ரஹ்மத்தா, நீ எனக்கு இந்த சோதனையை தந்திருக்கிறா, இந்த நோயை தந்திருக்கிறா. வதவாஉன் நாஃபிஉன் மின் தபீபின் முஷ்ஃபிகின், இரக்கமுள்ளவன், அந்த இரக்கமுள்ள மருத்துவனுடைய ஒரு நிவாரணியாக இருக்கலாம் இந்த பாவத்துக்கு இது அப்படின்னு அவன் சொல்லிக் கொள்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு விஷயங்களையும் இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவங்க தன்னுடைய இந்த கிதாபில் கொண்டுட்டு வராங்க. இதை இந்த கிதாபினுடைய ஆசிரியர் நமக்கு யாரு, துக்தூர் அஹ்மத் ஃபரீத் ஹஃபிதஹுல்லா அவங்க தொகுத்து தந்திருக்கிறாங்க. உண்மையிலே சொல்ல போனால் அழகான வரிகள். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் திருப்பி திருப்பி கொஞ்சம் வாசிங்க. நம்மளோட உள்ளம் இந்த ஸ்டேஜில் இருக்குதா, இது டாப் லெவல் உள்ளதை தான் சொல்கிறாங்க. இதில் இருந்து நம்ம கொஞ்சம் தூர போகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுதுண்டா, நம்மளை நம்ம சரிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நோயாகுது, நமக்கு ஏதோ சம்திங் ராங், நமக்கு சரி பிரச்சனை, நம்மளோட உள்ளம் சரியில்லை, அதை சீர்படுத்தணும் அப்படின்ற அந்த உள்ளத்துக்குள்ளே நாங்கள் போகணும். எனவே இந்த கிதாப் வந்து இகாசத்துல் லஹ்ஃபான் ஃபி மசாஇதி ஷைத்தான் என்கிற இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவங்களோட கிதாபிலேருந்து இந்த நூலாசிரியர் தஸ்கியத்துன் நுஃபூஸ் என்ற இந்த கிதாபுடைய நூலாசிரியர் ஷேக் துக்தூர் அஹ்மத் ஃபரீத் ஹஃபிதஹுல்லா அவங்க தொகுத்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் நாங்கள் பல விஷயங்களை இதுக்குள்ள நம்ம தெரிஞ்சு கொள்கிறோம். வெறுமனே இதில் குணாதிசயம் மட்டுமல்ல, அப்போ நம்ம இதில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறோமேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிப்பீங்க நிறைய இடத்துல. ஆகவே நம்மளோட உள்ளத்தை சரிப்படுத்தணும், அந்த உணர்வை நம்ம கொண்டு வரது தான் இவ்வளோ விஷயம் நம்ம பேசணும். அடுத்த அமர்வில் மரத், நோய் பிடிச்ச உள்ளங்கள் எப்படி இருக்கும், அதை குணப்படுத்துறதுக்கு என்ன வழின்றதை அடுத்த அமர்வில் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். 7வது தொடரில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எதை நான் உங்களுக்கு சொன்னனோ, யா அல்லாஹ் ஏண்ட வாழ்க்கையில் முதலாவது நான் இதை எடுத்து நடக்கிறதுக்கு அல்லா இடத்துல நான் தௌஃபீக் செய்யணும் அல்லாஹ். ஏண்டா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத அல்லாஹ் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பான ஒரு விஷயம். நம்ம எல்லாரும் பயப்பட வேண்டிய விஷயம். லிம தகூலூன மா லா தஃஅலூன். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. இந்த சபையில் எப்படி நம்ம வானவர்கள் இந்த சபையில் வந்து உட்கார்ந்து அவங்களோட நம்ம இருக்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கணும், நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்லையும் அல்லாஹு தாலா இதே மாதிரி என்னையும் உங்களையும் எங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் அதே மாதிரி எங்களுடைய பெற்றோர்களையும் நண்பர்களையும் அல்லாஹு தாலா ஒன்று சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். மீண்டும் ஒரு இந்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.